சுகம் கிடைக்க, குழந்தைகளுக்கு வயதானவர்களுக்கு பாதுகாப்பு உண்டாக, அது நிமித்தமாய் வருகிற எல்லா அழிவிலிருந்து ஜனங்களை பாதுகாக்கணும் தேவன். அதற்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குழந்தை இல்லாதவர்களுக்காக அநேக வருடங்களாய் குழந்தைக்காக காத்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு தேவன் இரக்கம் செய்யணும். அதற்காகவும் திருமணமாகாத பிள்ளைகள் வயது சென்று கொண்டிருக்கிறது, அவளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும். அதற்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஊழியர்களுக்காக, ஊழியர்கள் நிமித்தமாக வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் மாறணும். தேவன் பாதுகாப்பு கொடுக்கணும். அநேக இடங்களில் மிஷனரி ஊழியர்கள் செய்யறாங்க, அவங்களுக்குரிய பாதுகாப்பு கிடைக்கணும். அதற்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வேலை இல்லாதவர்களுக்காக வேலை வாய்ப்பு கிடைக்கணும். சிறு தொழில், சிறு வியாபாரம் செய்கிறவர்களுடைய வாழ்க்கையில தொழில முன்னேற்றம் அடையணும், அவர்கள் வளர்ச்சி அடையணும். அதற்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வயதானவர்களுக்கு வருகிற வியாதியிலிருந்து விடுதலை பெறணும். வயதானவர்களுக்கு தேவன் பலன் அளிக்கணும். இந்த மூட்டு வலி, சுகர், பக்கவாதம், கண் பார்வை தெளிவா தெரியணும். இந்த வயதானவர்களுக்கு வருகிற எல்லா பலவீனத்திலிருந்து தேவன் அவர்களுக்கு பலன் தந்து அவர்களை பாதுகாக்கணும். அதற்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பெண்களுக்கு வருகின்ற பலவீனங்கள், இந்த பெண்கள் சோர்ந்து போகாதபடிக்கு அநேக போராட்டங்கள் மத்தியில குடும்பத்தை பாதுகாக்கணும், வேலைகள் செய்யணும். அது நிமித்தமா அவளுக்கு வருகிற பலவீனங்கள்ல இருந்து தேவன் அவர்களுக்கு பலப்படுத்தணும். சோர்ந்து போகாம தொடர்ந்து ஜெபத்துல உறுதியாக கருத்திருக்கணும். அவளுக்கு வருகிற அந்த எலும்பு தேய்மானங்கள், தலையில ஏற்படுகிற பிரச்சனைகள், தைராய்டு பிரச்சனைகள், கிட்னில ஸ்டோன், அந்த மாதிரி பிரச்சனைகள், கர்ப்பப்பை பிரச்சனைகள், இதுல எல்லாவற்றிலிருந்தும் தேவன் நமக்கு சுகம் தரணும், ஆரோக்கியம் தரணும். எலும்புகள், நரம்புகள் எல்லாம் பலன் தரணும். தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நாளை தகப்பனே, அப்பா நல்ல நேரத்துக்காக அவங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. அப்பா தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அப்பா நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே, நாங்கள் ஏறெடுக்க எல்லா விண்ணப்பங்களுக்கும் நீர் தயவாய் நீர் பதில் அளித்துக் கொண்டிருக்கிறீர். ஆமென்றும் ஆமென் என்றும் நீர் பதில் அளிக்கிறீர். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் ஏறெடுத்த அநேக விண்ணப்பங்களுக்கு நாங்கள் உடனடியாக நாங்கள் பதில் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ராஜா. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எண்ணிலா நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்து வருகிறீர்கள். கூட கூடி நன்றி ராஜாவே. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் கருவிடை போல பாதுகாத்து ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவித்து வருடுத்து வருகிறீரே. இம்மானுவேலரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 1000 நாவுகள் துதித்தாலும் போதாது ராஜா நீர் செய்த நன்மைகள் ராஜா. அவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தகப்பனே அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி வருகிறீரே. கூட கூடி நன்றி ராஜா. இந்த மழை காலங்களில அப்பா எத்தனையோ போராட்டங்கள் அப்பா, ரோடு வேலையெல்லாம் அப்பா, பள்ளங்கள் மேடுகளில் மத்தியில நாங்கள் பிரயாணம் பண்ணும்போது கூட தேவனைகளை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீரே. கூட கூடி நன்றி செலுத்துகிறோம். அது நிமித்தமா வருகிற பிரச்சனைகள் அப்பா எல்லாவற்றிலிருந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வருகிற அந்த மழை நிமித்தமா வருகிற அந்த அழிவிலிருந்து ஜனங்களை மீட்டுக் கொள்ளுங்கப்பா. அநேக வீடுகளில மழை நிமித்தமாய் அப்பா பாதுகாப்பு இல்லையே, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க ஏசப்பா. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த வீட்டின் காரியங்களை எல்லாம் ஒழுங்கு செய்யத்தக்கதான பண தேவைகளை எல்லாம் நீங்க சந்திங்கப்பா. இரக்கம் பாராட்டுங்க. கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கான நாங்க தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே அப்பா. நீங்க பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யுங்க ராஜா. பிள்ளைகளை சாட்சியா நிறுத்துங்கப்பா. அப்பா எந்த பலவீனங்கள் வந்தாலும் எந்த போராட்டங்கள் வந்தாலும் பிள்ளைகளை அப்பானை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. எல்லா விதத்திலையும் பிள்ளைகளை பலப்படுத்துங்க ராஜா. சோர்ந்து போகாதபடி பாதத்துல காத்திருக்க இந்த இரக்கம் பாராட்டுங்க. அன்னாலை நினைத்தருள தேவன், சாராளை நினைத்தருள தேவன் அப்பா அந்த பிள்ளைகளை நினைத்தருளுங்க ராஜா. இரக்கம் பாராட்டுங்கப்பா. திருமணமாகாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஏற்ற நேரத்துல ஏற்ற காரியங்களை செய்கிற தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகளோட வாழ்க்கையில சமாதானத்தை தாங்க. கேட்கிறவர்களுக்கு பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை காண்கிற தேவனையா இரக்கம் பாராட்டுங்க ராஜா. ஒப்பு கொடுக்கிறோம். வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வயதான காலங்களில அநேக பலவீனங்கள் ஏற்படுகிறது ராஜா. அந்த பலவீனத்திலிருந்து நீ பலன் தருவீராக ராஜா. அந்த பக்கவாதம் வியாதியிலிருந்து விடுதலை தாங்க ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எலும்புகள் நரம்புகள் எல்லாம் பலன் கொள்ளட்டும். கண்கள் பார்வை அடையட்டும் ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. சுகர் நிமித்தமாய் அப்பா அநேக பலவீனங்கள் அப்பா அந்த பிபி நிமித்தம்
நிமித்தமாய் பலவீனப்படுகிற அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் தாங்க, சுகம் தாங்க ராஜா. வயதான காலங்களில நீ பாதுகாப்பா இருங்க ராஜா. இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கணும் ராஜா. அது போல நாங்க பெண்களுக்கான விசேஷமா ஜெபிக்கணும். வெள்ளிக்கிழமை பெண்கள் ஆராதனையில அப்பா அந்த பிள்ளைகள் கலந்து கொள்கிற நிமித்தமா ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா. அந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்க ராஜா. உச்ச தலைமுதல் உள்ள கால் வரைக்கும் நாய்ப்பட்டக்காரம் பாய்வதாக எல்லா எலும்புகள் நரம்புகள்லாம் பலன் கொள்ளட்டும். எல்லா எலும்பு தேய்மானங்கள் எல்லாம் நீங்க மாற்றுங்க ஏசப்பா. கர்ப்பப்பை பிரச்சனையெல்லாம் நீங்க மாற்றுங்கப்பா. இயேசுவே இரக்கம் பாராட்டுங்கப்பா. இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில அதிசயங்களை செய்யுங்கப்பா. உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். உண்மையே நம்பி இந்த பாதத்துல அமர்ந்திருக்காங்களே ஏசப்பா. தேவையான காரியங்களை பெற்றுக்கொள்ள இரக்கம் பாராட்டுங்க. குடும்பங்களிலே வருகிற போராட்டங்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு ராஜா இந்த பாதத்துல அமரணும் அப்பா. உடைய பாதத்துல அமரணும். உண்மையே பற்றி கொள்ளணும்ன்ற அப்பா உனக்குள்ள இதயத்தை தாங்க. நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க இரக்கம் பாராட்டுங்க ராஜா. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். நாங்கள் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் நீர் பதிலளிங்கப்பா. இந்த கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் பிதாவே. ஆமென். Thank you.
கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். குடும்பங்களில் ஒருமனம் உண்டாகத்தக்கதாக, குடும்பங்களில் தெய்வீக சமாதானம் உண்டாகத்தக்கதாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னமாக இந்த வைரஸின் கிருபை மூலம் ஏற்பட்டிருக்கிற வியாதியில் இருந்து அனைவருக்கும் தேவன் ஒரு பூரண சுகத்தை தரும்படியாகவும், இது நிமித்தம் ஏற்பட்டிருக்கிற எல்லா விதிமுறையில் இருந்து தேவன் முற்றிலுமாக ஒரு விடுதலை தரணும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்கு தேவன் நல்ல ஞானத்தை தரும்படியாக, பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பை தேவன் தரணும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக முதியோருக்காக, திக்கற்ற பிள்ளைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அவர்களுக்கு தேவைப்படுகிற எல்லா தேவைகளும் தேவன் சந்திக்க முடியாத, அவர்களுக்கு இந்த நாட்களில் இருக்கிறதான எல்லா சூழ்நிலையிலும் அவர்களுக்கு நல்ல அடைக்கலத்தை தேவன் தரணும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாட்களிலே விவசாய குடும்பங்களுடைய தேவைகளை தேவன் சந்திக்க முடியாத ஏற்ற நேரத்திலே அவருடைய விளைச்சல்களாம் நல்லபடியாக பூரண நல்ல ஒரு விளைச்சலை தேவன் தரணும். அது மட்டும் இல்லாமல் தேவையான இடங்களிலே தேவையான அளவு மழையை தேவன் தந்து ஆசீர்வதிக்க முடியாத கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த விண்ணப்பங்களுக்காக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அநேக விண்ணப்பங்களுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில் கூட நம்ம விசுவாசத்தோடு தேவ சமுத்திரம் நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எடுத்த எல்லா வேண்டுதலுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஸ்தோத்திரத்தோடு கூட கர்த்தாவே விண்ணப்பத்தினால நம்ம சமுத்திரத்தை தெரிவுபடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்க. தேவ நாட்களிலே அப்பா தகப்பனை ஸ்தோத்திரிக்கிற மழை நிமித்தம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த விதமான கர்த்தாவே ஸ்தோத்திர இயற்கை சீற்றங்கள் ஏற்படாதபடி தேவன் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை விவசாய குடும்பங்களை பாதுகாக்கும்படியாக செபிக்கிறோம். விளைச்சல்களை பாதுகாக்கும்படியாக செபிக்கிறேன். தாவே விவசாய குடும்பங்களை கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். தகப்பனே, நாட்களிலே அப்பா தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திர குடும்பங்களிலே கர்த்தர் ஒருவன் ஆவி தரமுடியாத சமாதானத்தை கட்டளை வேண்டுமா செபிக்கிறேன். தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா தகப்பனே, இம்மட்டுமாய் கர்த்தரை நடத்தி வழிநடத்துகிற எல்லா கர்த்தாவே நன்மைகளை நினைத்து உங்களுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, நன்றியோடு செலுத்தும் தேவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவனே, அவருடைய தேவைகளை நீங்க சந்திங்க ராஜா. ஆண்டவரே, அவங்க விட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அடைக்கலத்தை தரும்படியாக ஜெபிக்கிறங்க. தாவே தேவன் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா, வாழ்வு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, தாவே பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தேவன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஆன்லைன் கிளாஸ் மூலமாக ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா கர்த்தாவே எதிரெல்லாம் மாறட்டும். அப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா தகப்பனே, இன்னும் கர்த்தாவே நல்ல கர்த்தாவே ஞானத்தை கிருபை நீ தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி 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 நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நாளைக்கு தாவை சோதரிக்கிறோம். எல்லா ஊழியத்தின் மீதும் கிருபை இறங்கட்டும். அப்பா ஊழியர் மீதும் பாதுகாப்பு உடன்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியர்களோட குடும்பங்களை கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா தகப்பனே, நன்றியோடு சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா தகப்பனே, சோதரிக்கிறோம். சமுத்திரங்கள் ஏறெடுத்திருக்கிற எல்லா தாவை விண்ணப்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஆமென்றும் ஆமென்றும் பதில் தருகிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோட துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவனை ஜீவனுள்ள தேவனா இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, ஜெபத்திலே கேட்கிறவனா இருக்கிற நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொண்ட எல்லா கர்த்தாவே விண்ணப்பத்துக்கு நீங்க அற்புதம் செய்யுங்க. இந்த வைரஸ் கிருபை நிமித்தமாக ஆண்டவரே ஏற்பட்டிருக்கிற எல்லா கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வியாதியில் இருந்து ஆண்டவரே ஒரு பரிபூர்ண விடுதலை தேவனை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதன் மூலமா இருக்கிற எல்லா அந்த கர்த்தாவை விடுதலையில ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே ஒரு பூரண விடுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபை செய்யுங்கப்பா. இரக்கமுள்ள கரங்களில் ஒப்பு கொடுத்து தாழ்ந்துகிறோம். சகல துதியும் கனமகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஒரு சில வேத வசனத்தை நம்ம வாசித்து நாம் ஜெபிப்போம். லூக்கா 25ஆம் அதிகாரத்துல 34ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்.
தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவர்களாக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவர்களாக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறாகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு. இந்த வேத வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலே நம்ம பார்க்கும்போது நம்ம இயேசுவுக்கு மாதிரிகளாக நம்ம காணப்படணும். அவரை போல, இயேசுவை போல நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அவரை போல மாறுவதற்கு நம்ம பிரயாசப்படணும். நாளை பார்க்கும்போது சிறியவர்களாகிய இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்றதுனால இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தார்னா அன்புள்ளவராக இருந்தார், பொறுமையுள்ளவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து நம்ம இந்த வேத வசனத்துல நம்ம பார்க்கும்போது, ஒவ்வொரு வசனத்துல நம்ம பார்க்கும்போது, மத்தேயுல பார்க்கிறோம், 15ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், 14ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். இது கீழே உள்ள வசனத்தை பார்க்கும்போது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை குறித்து நம்ம பார்த்தோம். இடது பக்கத்துல நிற்கிறவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு என்ன ஆக்கினி என்பதை நீங்க கீழே வாசிக்கும் போது அதில் நம்ம அதை கற்றுக்கொள்ளலாம். இந்த நாளிலே இயேசுவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு மாதிரியாக நம்ம காணப்படணும். நம்மளை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன பண்ணணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காண்கிறவராக இருக்கணும். அன்புள்ளவர்களாக, பொறுமையுள்ளவர்களாக, தாழ்மையுள்ளவர்களாக. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவர் வாழ்ந்த வாழ்க்கையில என்ன பண்ணாரு? ஜனங்களுக்காக என்ன பண்ணாரு? ஒவ்வொரு காரியத்தையும் என்ன பண்ணாரு? செய்தார். பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடிக்கிறவராய் காணப்பட்டார். இந்த நாளிலே நம்மை கொண்டு தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தை நாம் நிறைவேற்றுவர்களாய் நம்ம காணப்படணும். ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? மாதிரியாக, அவரை பின்பற்றுவர்களாக நம்ம என்ன பண்ணணும்? காணப்படணும். இயேசுவை போல, இயேசுவை போல நம்ம என்ன பண்ணணும்? மாற நம்ம பிரயாசப்படணும். கொஞ்சத்திலேயாவது என்ன பண்ணலாம்? நம்ம அவரை போல நம்ம மாறுவதற்கு நம்ம பிரயாசப்படலாம். அன்பு நம்ம எல்லாரிடத்துல என்ன பண்ண முடியும்? காண்பிக்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து எல்லாரிடத்துல எப்படிப்பட்டவராக இருந்தார்? அன்புள்ளவராகவே இருந்தார். இந்த நாளிலே நம்ம பார்க்கும்போது மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 18ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது 2 பேர் ஒருமனப்படும் போது அவர்கள் வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் கேட்கப்படும் என்று பார்க்கிறோம். நம்ம செய்கிற ஒவ்வொரு நற்கிரியைகளும் நம் வேண்டிக் கொள்கிற அந்த விண்ணப்பங்களுக்கு என்ன உண்டாகிறதுனா பதில் கிடைக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலே நம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் தேவன் என்ன பண்றார்? இந்த நாளிலே நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம் கண்களை மூடி ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த நாளிலே நம் பதில் கிடைக்கிற வரைக்கும் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. நேரத்தையும் நாம் என்ன பண்ணணும்? கடைபிடிப்பது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. நேரத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிற அந்த விண்ணப்பங்களை கட்டாயம் ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மளுக்கு நிறைவேற்றி அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சரிங்களா? நம்ம பதில் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஜெபிக்கிறவராய் இருக்கிற நாளிலே நம்ம அவரை நம்ம பின்பற்றும் போது, அவருக்கு நம்ம இயேசுவை போல நம்ம வாழும்போது நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய விண்ணப்பங்கள், நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அப்பா, இந்த நாளிலே ராஜாவே, உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களை நாங்கள் ஏறெடுத்துக் கொண்டே இருக்கிறோம் ராஜாவே. ஆண்டவரே 2 பேர் ஒருமனப்படும் போது ஆண்டவரே அவருடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கேட்பேன் என்று சொல்லுகிறேன் ராஜாவே. இந்த நாளிலே கர்த்தாவே, நாங்கள் எங்கள் விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜாவே. இந்த நாளிலே உம்மை போல மாறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்கள் சுவாபங்களிலே ஒரு மாற்றத்தை தாங்க இயேசப்பா. எங்கள் குடும்பங்களிலே கர்த்தாவே
சோத்திரம் ஐயா. தகப்பனே உம்மை கர்த்தாவே சோத்திரம் முன்பதாக வைத்து கர்த்தாவே எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே சோத்திரம் ஐயா நடப்பதற்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. தகப்பனே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஏசப்பா. எங்களுக்குள்ளே என்ன மாற்றம் உண்டாக வேண்டுமோ ராஜாவே ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே ஏசப்பா அந்த நாளிலே அப்பா நீங்க மாற்றுங்க ஏசப்பா. சோத்திரிக்கிற ஐயா உடைய பிள்ளைங்க என்ன நோக்கத்தோடு உடைய சமூகத்துல அமர்ந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் பதில் கிடைக்கும் வரைக்கும் ஆண்டவரே இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்க வேண்டும் ஏசப்பா. நீங்க கர்த்தாவே சோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே அநேக கர்த்தா ஜனங்களை கர்த்தாவே சோத்திரம் ஐயா உம் பக்கமாய் கொண்டு வந்து சேர்த்தீங்களே ராஜாவே. அநேகர் ஆண்டவரே அநேகர் உம்மிடத்தில் கர்த்தாவே ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே சோத்திரிக்கிறோம் சோத்திரம் உம்மை தேடி வந்து ஆண்டவரே சோத்திரம் அப்பா தகப்பனே ராஜாவே ஆண்டவரே கர்த்தாவே உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தாவே ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் ஐயா. எல்லா வேண்டுதலுக்கும் ஆண்டவரே நீங்க செவி கொடுத்தீங்க அப்பா, அதற்காக சோத்திரம் ஐயா. ஆண்டவரே இந்த நாளிலே உம்மை பின்பற்றி கர்த்தாவே நாங்கள் நடக்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் என்ன சூழ்நிலையோடு கர்த்தாவுடைய பிள்ளைங்க அமர்ந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே நீங்க சொல்ற ஆண்டவரே எல்லா வார்த்தையும் ஆண்டவருடைய பிள்ளைங்க கீழ்ப்படுகிறாங்க ராஜாவே. ஆண்டவரே இந்த வேண்டுதலின் ஜெபத்தை கேளுங்கப்பா, அந்த விண்ணப்பத்துக்கு நீங்க பதில் தாங்க ஏசப்பா. சோத்திரம் எங்கள் விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீங்க ஆமென் என்று நீங்க பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க, அதற்காக சோதரையா. இந்த நாட்களிலே ராஜாவே சோதரிக்கிறோம். நாங்க என்னென்ன காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமோ ஆண்டவரே, என்னென்ன காரியங்களை ஆண்டவரே இசப்பா நாங்கள் உமக்கு கீழ்ப்படிய வேண்டுமோ எல்லாவற்றுக்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜாவே. எங்களை உருவாக்குங்க, உண்மை போல எங்களை மாற்றுங்க இசப்பா. சோதரிக்கிறோம், உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.